வணக்கம். இன்றைக்கி நம்ம கேந்திராதிபத்தி தோஷத்தை பற்றி பார்க்க போகிறோம். குரு லக்னாதிபதியாக வர்ற பொழுது ஏற்படக்கூடிய கேந்திராதிபத்திய தோஷம். இப்போ இந்த கேந்திராதிபத்திய தோஷம்ன்றது பார்த்திங்கன்னா குருவுக்கும் புதனுக்கும் தான் சொல்லப்படுகிறது. இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது குருவை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ இந்த ஜாதகத்தில் பாருங்கள், மீன லக்னம், லக்ன அதிபதின்னு சொல்லக்கூடியவர் குரு 10ஆம் வீட்டில், அதாவது கேந்திரத்தில் அமர்ந்திருக்கிறார். பொதுவாக நம்ம பார்க்குறப்ப கேந்திராதிபத்திய தோஷம் வாங்கிடுச்சு, இது நல்லதில்லை அப்படின்றத சொல்லுவாங்க. அப்போ அந்த கேந்திராதிபத்திய தோஷம்னா என்ன? நல்லதில்லை, ஓகே. அது என்ன பண்ணும்? இவங்க என்ன பண்ணக்கூடாது? புரியுதுங்களா? குரு நம்மளை என்ன பண்ண வைக்கும், நம்ம என்ன அந்த தோஷம் வாங்கினா கூட அதை எப்படி நிவர்த்தி பண்ணிக்கிறதுன்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரி, இப்போ இந்த குருன்றது பார்த்திங்கன்னா முதல்ல இவருடைய தன்மை பாருங்கள். இவர் ஒரு சுப கிரகம், இவர் ஒரு நல்லவர். இப்போ ரொம்ப நல்லவரை எடுத்துகிட்டு போய் ஒரு வேலையில் விட்டுட்டா என்ன ஆகும்? ரொம்ப நல்லவர், ரொம்ப தன்மையானவர், அவர் எடுத்துகிட்டு போய் தொழில் பண்ணக்கூடிய இடத்துல, வர்த்தகம் நடக்கக்கூடிய இடத்துல, உழைக்கக்கூடிய இடத்துல இந்த ரொம்ப நல்லவரை போய் நம்ம விட்டுட்டோம். இப்போ இவர் என்ன பண்ணுவார்? எல்லாருக்கும் அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுவார்? இவர் நல்லது பண்ணுவார் ஃபஸ்ட்டு. அப்போ எதுவாக இருந்தாலும் பாருங்கள், ஒரு விஷயம் அளவுக்கு மீறி போச்சுன்னா என்ன ஆகிடும்? பாதிப்பு ஏற்பட்டுரும். அப்போ நல்லவர் குணம் எங்கே இருக்கணும்? குணம் இருக்க வேண்டிய இடத்துல தான் குணம் இருக்கணும். நம்ம உழைக்கும் இடத்துல போய் நம்ம குணத்தை எடுத்து போய் வச்சோன்னாக்கா, உழைக்கக்கூடிய இடத்தில் பொறுமையாப்பா, பார்த்து வேலை செய்ப்பா, ரொம்ப அப்படிலாம் வேலை செய்யாதப்பா, ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்யாதப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு யாருக்கு ஆபத்து வருது? அவருடைய சொந்த வேலைக்கே அவர் ஆபத்து வச்சுக்குவார், அவரோட சொந்த தொழிலுக்கே அவர். ஏன்னாக்கா அவர் என்ன பண்ணுறாரு? அவர் இஸ் டேக்கிங் கேர் ஆஃப் த கம்ஃபர்ட் ஆஃப் அங்கே அந்த 10ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய வேலை செய்கிறவங்களுடைய ஒரு பொருளாதாரத்தையும் அந்த ஒரு சந்தோஷத்தையும், குருன்றது ஒரு சந்தோஷத்தையும் எல்லாத்தையுமே பார்த்துக்கிறாரு. நல்லா தர்றாரு. என்கிட்ட வேலை செய்ய நல்லாரு, சந்தோஷமாக இரு, அது தப்பே கிடையாது. ஆனால் அதெல்லாம் எப்போ பாதிக்கும்னாக்கா, அது பார்த்திங்கன்னா நம்ம அங்கே குரு ஆட்சி பெற்று இருக்கிறாரு. அப்போ அது கூட ஒரு பாவகிரகம் இருந்ததுன்னா இந்த கேந்திராதிபத்திய தோஷங்கன்றது குறையும். ஏன்னா கரெக்டாக இருப்பாங்க. அப்போ எதுவுமே இல்லாத வெறும் குரு மட்டும் இங்கே இருக்கிறதுனால, புரியுதுங்களா? சில ஜாதகத்தில் குரு மட்டும் இருக்கும், அவங்க ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க. எங்கே நல்லவங்களாக இருப்பாங்க? அவங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல எல்லாருக்கிட்டையும் நல்ல பேர் வாங்கிக்குவாங்க, நல்லவங்களாக இருப்பாங்க, எல்லாருக்கும் எதுவாக இருந்தாலும் செய்வாங்க, மாட்டிக்குவாங்க. அடுத்தது சில ஜாதகத்தில் பாருங்கள், இந்த குருன்றது போய் 10ஆம் பாவத்தில் தனியாக உட்காந்துருந்தாக்கா, இவர் குரு எப்படிப்பட்டவர்? இவர் அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடியவர், இவர் சந்தோஷமான ஒரு கிரகம், இவர் ஜாலியாக இருக்கக்கூடியவர். இவர் பார்த்திங்கன்னா இவரோட நேச்சர் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாரித்து எப்படிலாம் பண்ணக்கூடிய நபர் கிடையாது. இவர் அட்வைஸரி கொடுக்குப்பார். இப்போது இவர் தேவ குரு, எல்லாருக்கும் வழிகாட்டுவார். அப்போ அந்த மாதிரியான ஒரு ப்ரொஃபைலுக்குள்ளார இவங்க போனாங்கனாக்கா ஓரளவுக்கு அங்கே செட் ஆகும். ஆனால் இவங்க போய் உழைக்கக்கூடிய இடத்துலையோ இல்லை வேறு மாதிரி ப்ரொஃபைல் மேட்ச் ஆகாத இடத்துல போய் இவங்க போய் உட்காந்துட்டாங்கனாக்கா பாருங்க, அந்த இடம்லாம் சிக்கலாகும். இவங்களால் உழைக்க முடியாது. புரியுதுங்களா? ஏன்னா அது இவங்களுக்கு அகெயின்ஸ்ட் த நேச்சர். ஸோ இதெல்லாம் தான் தோஷம்னு சொல்லி வச்சுருக்காங்க. இந்த
நல்லது செஞ்சே மாட்டிக்கிற ஆள் தெரியுங்களா, அது இந்த கேட்டகரி தான். இவங்க தான் நல்லது செஞ்சே மாட்டிக்குவாங்க. இப்போ மேற்கொண்டு இவங்களுடைய ஜாதக அமைப்புகள் இப்போ அங்கே வந்து 6ஆம் பாவம் வலுத்திருந்து அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா யாருக்காவது வேலை செய்கிற இடத்துல கடனை கொடுத்து மாட்டிக்குவாங்க. இப்போ 8ஆம் பாவம் வலுத்து இருந்ததுனாக்கா ஏதோ ஒரு கெட்ட பேர் ஒருத்தருக்கு வேலை செய்ய போய் அங்கே போய் என்ன ஆகிடும், இவருக்கு கெட்ட பேர் வந்துடும் தேவையில்லாமல். ஸோ இப்படி தான் அடுத்த பாவங்கள்லாம் என்னென்ன மாதிரி இருக்குதுன்னு பார்த்துட்டு இவர் செய்யக்கூடிய வேலை, இவர் லக்னாதிபதி 10க்கு போய் ஏதோ ஒரு வேலை செய்கிறாரு, நல்லவராக இருக்கார், எல்லாருக்கும் ஓகே. அதனால் என்னென்ன பாவங்கள்லாம் அங்கே அடி வாங்குதுன்னு பார்த்தோன்னா அது எல்லாத்தையுமே என்ன பண்ணிடும், இவர் செய்யக்கூடிய வேலையில் எடுத்தாந்து நம்மளை லாக் பண்ணி விட்ரும். ஸோ இதனால தான் நல்லவங்க உழைக்கும் இடத்துல போகிறப்ப அதை தான் வந்து தோஷன்ற பேருன்ற நமக்கு அதை தோஷன்னே வச்சுட்டாங்க. இப்போ இது வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக நம்ம பார்க்குறப்ப இதுதான் நடக்கும். அப்போ குரு 7ல் இருக்கக்கூடியவர்கள், லக்னாதிபதியாக வந்து குரு 7ல் இருக்கக்கூடியவர்கள் இல்லை 10ல் இருக்கக்கூடியவங்களாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான அவங்களுக்கு 7ல் இருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லவங்களாக, எல்லாருக்கும் ரொம்ப நல்லவங்களாக இருக்கணும்னு முயற்சி பண்ணி மாட்டிக்குவாங்க. எப்படி எல்லாருக்கும் ரொம்ப நல்லவங்களாக இருக்க முடியும்? இருக்கவே முடியாது. குருவோடைய லக்னத்தில் வந்து உங்களுடைய லக்னாதிபதி 7ல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் சொல்கிற விஷயம் அவங்களுக்கு அனுபவபூர்வமாக தெரியும். எல்லார்கிட்டையும் நல்லவனாக தான்ப்பா நான் இருந்தேன், ஏன்ப்பா எனக்கு மட்டும் இப்படி வருது? ஏன்னா இந்த 7ஆம் இடம்ன்றது பார்த்திங்கன்னா இந்த லக்னத்துக்கு பாதகஸ்தானம். இவங்களுக்கே இவங்க என்ன பண்ண, அடுத்தவங்களுக்கு நல்லது பண்ண போய் இவங்க போய் பிரச்சனையில் மாட்டிக்குவாங்க. ரைட்டுங்களா? எல்லாருக்கும் நல்லது தான் பண்ணுவாங்க, நல்லது தான் நினைப்பாங்க, அவங்க கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு நினைப்பாங்க, அவங்களுக்கு காசு கொடுத்து உதவுவாங்க, அவங்களுக்கு எல்லாத்தையும் பண்ணுவாங்க. ஆனால் எல்லாத்தையும் பண்ணி இவங்க மாட்டிக்குவாங்க. அதுதான் அதாவது அதுதான் அந்த கேந்திர ஆதிபத்திய தோஷம். அது கூட்டு தொழிலாக பண்ணுவாங்க. 7ஆம் இடம்ன்றது கூட்டு தொழில். கணவன் மனைவி பிரச்சனை கிடையாது. கணவன் மனைவிக்கு இது ரொம்ப இந்த தோஷங்கள்லாம் பார்த்திங்கன்னா மனைவிக்கிட்ட நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா அது ஒரு பெரிய விஷயம், நல்லது. கணவன் மனைவி உறவுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். அங்கேயும் பார்த்திங்கன்னா அளவுக்கு மிஞ்சின போச்சுனாக்கா என்ன ஆகும், ஆமாம் இவர் ரொம்ப இதுவாக பண்ணிட்டார், என்ன பண்ணிட்டார் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் போகும். அதனால் அது சலிப்பு தட்டும். ஏன்னா ரொம்ப ஒருத்தங்களை ரொம்ப நல்லா கவனிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு தடவை சாப்பிட்டா நல்லாயிருக்கும், 2 தடவை சாப்பிட்டா நல்லாயிருக்கும், ஒரே ஜாங்கிரி ஒரே லட்டை திருப்பி கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா போதுப்பா அப்படின்னு நிறுத்திடுவாங்க. மனித மனம் எப்படிப்பட்டதுன்னா, ஒருத்தங்களுக்கு நமக்கு அளவு கடந்து நன்மையை பண்ணுறோம், அந்த நன்மையே அவங்களுக்கு சலிப்பு தட்டிடும். அந்த நன்மையோட வேல்யூ அவங்களுக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் நல்லது தான் நினைப்பீங்க, நல்லது தான் செய்வீங்க. இது வந்து 7ஆம் பாவத்தில் இருக்கும் அடுத்தவங்க எல்லாருக்குமே. அவங்க பார்த்திங்கன்னா லக்னாதிபதி குருவாக வந்து அந்த 7ல் உட்காந்து தனிமையாக உட்காந்துருக்கிறப்ப எல்லாருக்கும் நல்லது தான் நினைப்பார், எல்லாருக்கும் நல்லது தான் பண்ணுவார், எல்லாருக்கும் காசு கொடுப்பார், அவரால் முடிஞ்ச அட்வைஸ் கொடுப்பார், நல்லது பண்ணுவார், எல்லாத்தையும் பண்ணுவார். ஆனால் அந்த நல்லது எல்லாமே அந்த பாதக ஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறதுனால அதெல்லாம் அவங்களுக்கு நல்லதாகவே தெரியாது. இதே பாருங்கள் 10ல் உட்கார்றப்ப ஒர்க் பண்ணுறவங்க, ஒரு பிஸ்னஸ் வச்சுருந்தா அவங்கக்கிட்ட ஒர்க் பண்ணுறவங்கள நல்லா பார்த்துக்குவாங்க. அவங்க வீட்டில் பெண்மணிகள் இந்த மாதிரி லக்கணமாக இருந்தாங்கனாக்கா அவங்கக்கிட்ட வேலை செய்கிறவங்கள அவங்க ரொம்ப நல்லா பார்த்துக்குவாங்க. இங்கே இவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஒர்க் பண்ண முடியாது, ஆனால் இவங்க ஒர்க் பண்ணி ஆகணுன்ற கட்டாயம். இவங்களுக்கு என்ன, இந்த குருவால் அந்த வேலையெல்லாம் செய்ய முடியாது. ஏன்னா குருவோட வேலை அது கிடையாது. குரு வந்து எப்படி ஒரு வேலையை செய்யலான்னு அட்வைஸ் பண்ணுமே தவிர, நானே போய் அந்த வேலையை செய்கிறதுக்கு தான் சனி இருக்குது, மற்ற கிரகங்கள்லாம் இருக்குது. அப்போ அந்த மற்ற கிரகங்களோடைய தொடர்பு வர்றப்போ பார்த்திங்கன்னா இது அந்த 10ல் உட்காரப்போ சமாளிச்சிடும். ஆனால் தனியாக குரு மட்டும் போய் உக்காந்துதுன்னா இவங்க வேலையில் அந்த வேலையில் அவங்களால இருக்க முடியாது. அப்போ வந்து பாருங்கள், அந்த 10ஆம் பாவத்தில் மாதிரி இருக்கிறப்ப இவங்க அடுத்தவங்களுக்கும் நல்லது பண்ணுவாங்க, இவங்களால வந்து பாருங்கள் இவங்களோட ஒர்க்கையும் இவங்களால பார்த்துக்க முடியாது. பட் அடுத்தவங்களுக்கு நல்லது பண்ண சொன்னால் எல்லாருக்கும் நல்லது செஞ்சுக்கிட்டு அதெல்லாம் பண்ணி அங்கேயும் பாருங்கள், நீங்கள் எடுத்து சொல்கிற நல்ல விஷயங்களுக்கோ நீங்கள் எடுத்து செய்கின்ற நல்ல காரியங்களுக்கு எதுக்குமே அங்கே வந்து உங்களுக்கு
பலன் தெரியாது. அதனால் நல்லதே அளவுக்கு மிஞ்சினால் என்ன ஆகும், எதுவாக இருந்தாலும் அதுக்கு லிமிட் இருக்குது. ஸோ அதனால் அந்த நல்லதை அறிவு ஸ்தானத்தில் 5ஆம் பாவத்தில் 9ஆம் பாவத்தில் இவங்க எல்லாம் போய் கனெக்ட் ஆனாங்கனாக்கா வேறு மாதிரியான இதெல்லாம் அங்கே நடக்கும். 6ல் இருந்தால் கூட பார்த்திங்கன்னா பொருளாதார ரீதியாக அங்கே சக்ஸஸாக இருக்கும். ஆனால் அங்கே மறுபடியும் பார்த்திங்கன்னா அங்கே கூட வேலை செய்கிறவங்க கூட இந்த மாதிரியான இடத்துலலாம் பார்த்திங்கன்னா எங்கேயாவது மாட்டிக்குவாங்க அவங்க. ஸோ அதுதான் இந்த கேந்திர ஆதிபத்திய தோஷங்கள்ன்றது இந்த குருன்றது கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அடுத்த பதிவில் பார்த்திங்கன்னா புதன் எப்படிப்பட்ட அமைப்புகள் நமக்கு கொடுக்கும் அப்படின்றத பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.